நேத்து மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்தபடி டவுன்ல போயிட்டு அதுக்கப்புறமா அப்சைடு மூவ் ஆகி கிட்டத்தட்ட 1% மேல வந்து நின்னது. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்த்திருந்தாலும், முந்தா நேத்து நைட்டு ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார்ல ஒரு பெரிய விஷயம் நடந்தது. ஸோ அது வந்து பெரிய பதட்டத்தை கிரியேட் பண்ணுச்சு. அதாவது யுஎஸ் பைலட் ஒருத்தர் வந்து ஈரான்ல மாட்டிக்கிட்டாரு. அவரை ரெஸ்கியூ பண்றதுக்காக யுஎஸ் படைகள் வந்து ஈரான்ல இறங்குனாங்க. ஈரான் ராணுவமும் ஆப்போசிட்ல வந்தது. 2 பேரும் நேரடியா மோதிக்கிட்டாங்க. இந்த ரெஸ்கியூ விஷயத்துல அந்த ஒரு வீரருக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 யுஎஸ் ஃப்ளைட்டையே யுஎஸ் ராணுவமே அழிச்சிருக்காங்க. பல ஆயிரம் கோடி காலி பண்ணி அந்த ஒரு வீரரை மீட்டெடுத்து வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு யுஎஸ் வீரர் வந்து ஈரான் கிட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்னா அவங்க வந்து வச்சு செய்வாங்க. ஸோ அது பெரிய அவமானமா போயிடும் அப்படிங்கிறதுனாலயே இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பொருட்செலவுல அவரை மீட்டெடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி மீட்டெடுக்க முடியாம போயிருந்தா அது இன்னும் பெரிய பிரச்சனையா கிரியேட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. எனிவே இந்த போர் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதனாலேயே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சுக்கு திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான ட்ரெண்ட் இருக்கத்தான் செய்யுது. நிஃப்டி 50 ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் மேலே மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நைகா பியூட்டி கேர் ப்ராடக்ட் இது. இவங்க வந்து தீபிகா படுகோனோட ஒரு பிராண்டை வந்து வாங்குறாங்க. ஸோ அது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அவங்க வந்து இந்த குருடாயில், பாம் ஆயில் இந்த மாதிரியான விலையேற்றத்தினால அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிந்தால் சோப்லேருந்து குட் நைட் வரைக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்னுடைய விலையேற்றம் வந்து இந்த Q4 லாபத்தை வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வரும் வருஷத்தில் இந்த 26, 27 ஃபினான்ஷியல் இயரில் நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டை கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.